पित्रे ब्रह्मोपदेष्ट्रे मे गुरवे दैवताय च प्राप्याय प्रापकायास्तु நம ஸ்ரீநிதயே நமஹ. அன்பர்களே, நமோ வெங்கடேஷாய வேங்கடத்துறைவார்க்கு நம. सहस्रनामं सहस्रनामं श्रीवेङ्कटेश सहस्रनामं 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 श्रीवेङ्कटेश सहस्रनामं. உலகில் கலிவினை தோஷம் அகற்றும் நாமம் சஹஸ்ரநாமம். உயர்வுகளை வாழ்வில் அளிக்கும் நாமம் சஹஸ்ரநாமம். திருமலையில் தினம் அர்ச்சனை நடைபெறும் நாமம் சஹஸ்ரநாமம். திருவேங்கடனின் தரிசனம் காட்டும் நாமம் சஹஸ்ரநாமம். சகஸ்ரநாமம் சகஸ்ரநாமம் श्रीवेङ्कटेश सहस्रनामं 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 श्रीवेङ्कटेश सहस्रनामं. நாம் இப்பொழுது எங்கள் திருவேங்கடமுடையானுடைய திவ்ய சஹஸ்ரநாமத்திலே 508வது திருநாமத்தை பார்க்க போகிறோம். இன்னும் 500 தான் பாக்கி, 1008. இதுவரை கொண்டு வந்த திருவேங்கடமுடையான் மேலும் நடத்தி செல்வான். இந்த 508வது திருநாமம் ரிபுத்வேட்டா. ரிப்புன்னா எனிமி, வேட்டானா வெறுக்கிறவன், எனிமையை வெறுப்பவன். இது எல்லாரும் தான் பண்ணுவாங்க. இது ஒரு திருநாமத்தை நாரத சொல்ற ரிபுத்வேட்டான்னு ஒன்று சொல்கிறாரு. அப்படின்னா தன் எனிமையை ஒருத்தன் வெறுப்பது சகஜம், இன்னொருத்தன் எனிமையை வெறுப்பது கொஞ்சம் மேற்பது. அவனுடைய எனிமையை அவன் பாடுன்னு போயிடுவாங்க. ஆனால் பகவான் சிலர் எதிரிகளை வெறுப்பான். உண்மையை அவனுக்கு எதிரிகளே கிடையாது. நமே தேஷ்யோஸ்தி கஷ்டனா, யாருமே வெறுக்கிறதுல இவரை சொல்லிக்கிறான். வேண்டுதல் வேண்டாம இலான் என்கிறார் திருவள்ளுவன் நாயனார். அவன் யாரையும் தேசிப்பதே கிடையாது. ஆனால் இப்போ அவனுக்கு ஒரு திருநாமம் நாரதர் சொல்கிறார், ரிபுத்வேஷ்டா, எதிரியை துவேஷிப்பவன். ஏன் துவேஷிக்கப்பட வேண்டியவன் தேசிக்கிறான்னு என்ன பெருமை இருக்குது? அதனால் இதுக்கு அர்த்தம் எப்படி புரிஞ்சுக்கணும்னா, இவனுக்கு நேர் எதிரி இல்லாமல் இருக்கக்கூடிய இவருடைய பக்தர்களுடைய எதிரியை துவேஷிப்பான். இது அற்புதமான சீன். மகாபாரதத்தில் எம்பெருமான் கண்ணபிரான் தூதாக வரான். பாண்டவ தூதன் இது திருநாமத்தோடு வரான். அந்த பட்டம் வாங்கிக்கிறது அவ்வளோ பாடுபட்டு முளைச்சி போகிறான். அங்கே கண்ணபிரான் வந்தானோடனே காலையில் வரவேற்புரை கொஞ்ச நாள் பேசினான். எப்பொழுதுமே இதெல்லாம் ஆனோடனே ஒரு மீட்டிங் நடந்தால் உடனே ஈட்டிங் பண்ணுவாங்க எல்லோரும், ஒரு பார்ட்டி. அதனால் துரியோதனன் பெரிய டின்னர் ஏற்பாடு பண்ணியிருந்தான் தங்கள் வீட்டில், தங்கள் அரண்மனையில். கண்ணபிரான் அங்கே சாப்பிட வேண்டும் அப்படின்னு அவனுடைய எண்ணம். சாப்பிடுவான்னு நினைக்கிறான். பீஷ்மரும் தங்கள் வீட்டில் சமையல் பண்ண சொல்லியிருக்கார், கிருஷ்ணன் இங்கே சாப்பிடட்டும் அழைக்கணும். துரோணரும் செஞ்சுருக்கார். அப்போ கண்ணபிரான் விதுரரும் தங்கள் வீட்டில் அமுது செய்ய வேண்டும் என்று பிரார்த்திக்கிறார். கண்ணபிரான் என்ன பண்ணான், விதுரர் கையை பிடிச்சின்னு போயிட்டான். விதுரர் வீட்டுக்கு, வேலைக்காரிமான் வீட்டுக்கு போயிட்டான். துரியோதனுக்கு பெரிய இன்சல்ட். ராஜா கொடுக்குற விருந்தை வேண்டான்னு சொல்லி வேலைக்காரி மைந்தன் அவனுடைய வீட்டு விருந்துக்கு போயிருக்கார். கிருஷ்ணன் வரட்டும் பார்த்துக்கலான்னு அவன் இருக்கான். பீஷ்மரும் துரோணரும் ஒன்றும் சொல்ல, பகவான் திருவுள்ளம்னு வந்துட்டான். மத்தியானம் மீட்டிங் நடக்க போகிறது. அப்போ கண்ணபிரான் வந்தார்.
கண்ணபிரான் வந்தால் பார்க்குறான் துரியோதன கண் அழகு, அவனுக்கே ஒருத்தர் என்னடா இவனுக்கு மட்டும் இப்போ ஏற்பட்ட கண் அப்படின்னு பார்த்தான். பொண்டரி காக்ஷா தாமரை கண்ணான்னா என்ன விஷயம்னு கேட்டார் பகவான். நான் உனக்கு சம்பந்தி. ஏன்னா திடீர்னு சொல்கிறீங்க, சம்பந்தி தானே? ஆமாம், என் பெண் லக்ஷ்மணாவை உன் பிள்ளை சாம்பனுக்கு கொடுத்துருக்கேன். சம்பந்தி வீட்டில் சாப்பிடணும், அது ஒரு மரியாதை. யார் வந்தாலும் சம்பந்திக்கு முதல்ல சாதம் போடுவாங்க, அப்புறம் தான் மற்ற சாப்பாடு போடணும். இது ஒரு கல்ச்சர். ஒரு வீட்டில் எங்கள் நாவல்பாக்கம் அவ்வளோ பெரிய ஆச்சாரமான கிராமம். அங்கே நாங்கள் 2 சகோதரிகளை கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கோம். அதனால் சம்பந்தியாக நான் போவேன். அப்போ இந்த சம்பந்தின்னு சொல்லி சின்ன பையனாக இருந்தாலும் முதல்ல போடலாம், அவங்க போடலான்னு சொல்லிவிட்டால் பெரியவருக்கு போடுறோன்னுவாங்க. அது எப்படி? முதல்ல சின்னவனுக்கு போடவும் கூடாது, ஆனால் சின்னவன் சம்பந்தியை விட்டுட்டு பெரியவருக்கு போடக்கூடாது. அதுக்காக நீங்கள் வாயால் அவருக்கு போடலான்னு சொல்லிவிடுங்கன்னு நைஸாக சொல்லுவான். அதில் அவ்வளோ பின்னணி இருக்குது. அப்படியே சம்பந்தியாக இருக்கக்கூடிய நீ என் வீட்டுக்கு சாப்பிடாம ஒரு வேலைக்காரி மைந்தன் வீட்டில் போய் சாப்பிட்டே கிருஷ்ணா, தாமரை கண்ணா, கண்ணை பாரு, இப்படி இருக்கிற நீ இன்னசென்ட்டாக பார்க்குற, இப்போ என்ன எதுக்கு போய் அங்கே சாப்பிட்டேன்னு கேட்டான். பகவான் சொன்னார், மகாராஜா உங்களுக்கு தெரியாதா, எதிரி சாப்பாடு சாப்பிடக்கூடாது, எதிரிக்கு சாப்பாடும் போடக்கூடாது. தப்பு தவறி நம்ம எதிரி வீட்டுக்கு போய் சாப்பிட போனால் பயந்துன்னு இருக்கோம். என்னத்தை போட்டு வச்சுருக்கானோ, எந்த விஷத்தை கலந்துருக்கானோ, என்ன ஃபுட் பாய்சன் பண்ணி வச்சுருக்கானோ, மினிமம் குறைஞ்சபட்சம் கரும்பு உணவையாக போட்டு 2 நாள் டிசென்ட்ரில் தவிக்கிட்டோன்னு பண்ணாலும் பண்ணலாம். அதனால் எதிரி வீட்டு சாப்பாடை சாப்பிடக்கூடாது, எதிரிக்கும் சாப்பாடு போடக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? ஆமாம் அது கரெக்ட் தான். ஆனால் நான் உனக்கு எதிரி அல்லனே அப்படின்னு. நான் உனக்கு சம்பந்தின்னு தானே சொல்கிறேன், எதிரி அல்லனே உனக்கு அப்படின்னா. நீ எனக்கு எதிரி அல்லன், உனக்கு எனக்கு என்ன சண்டை? ஆனால் பாண்டவர்களுக்கு எதிரி நீ இல்லையான்னு கேட்டான். பாண்டவர்களா அப்படின்னா உடம்பு ஒரு கொதிக்கிறது. அப்படி பாண்டவர்கள் அப்படின்னவாறு, ஆமாம் பாண்டவர்களுக்கு எதிரி தான். அந்த பாண்டவர்களை நீ வெறுப்பதினாலே நீ பாண்டவர்களுடைய எனிமி. எனக்கு பாண்டவர்கள் போன்ற பக்தர்களுக்கு யார் இனிமே அவளை நான் வெறுக்கிறேன். அதனால் எனக்கு எனிமி ஆயிட்டேன். எனவே என்னால் வெறுக்கப்படுற நீ என் அடியார்கள் எதிரி, எனவே என்னால் நீ வெறுக்கப்படுகிறாய் துரியோதனா, ஆகினாலும் அவங்க வீட்டுக்கு சாப்பிட வரல என்று பகவான் சொன்னான். துரியோதனுக்கு ஒன்றுமே பதில் சொல்ல முடியலை. அதை நாரதர் சொல்கிறார், இப்படி தன் அடியாருடைய விரோதியை துவேஷிக்கிறதுனால திருவேண்டமுடையானுக்கு ரிபுத்வேஷ்டா என்று பெயர். யாருடைய ரிப்புவை துவேஷம் பண்ணிக்கிறான், யாருடைய எனிமையை துவேஷிக்கிறான்? தன்னுடைய அடியாருடைய எனிமையை தான் நமக்கு எச்சரிக்கை விஷயம். மணி அடிக்கிறது. எம்பெருமான் அடியார்களோடு நம்ம அவச்சாரப்படவே கூடாது. பகவான் யாரையும் வெறுப்பதில்லை. உண்மையிலேயே வேண்டுதல் வேண்டாமை இல்லான் தான் அவன். ஆனால் அவனுடைய அடியார்களுக்கு எதிராக நாம் எதான் செஞ்சா அப்போ அவன் என்ன பண்ணுறான், என் அடியார்களின் எதிரி என்று நம்மை வெறுக்க தொடங்குறான். அதுதான் பாகவதாபச்சாரம் கூடாதுன்னு அடிக்கடி சொல்லுவான். சரணாகதி பண்ணின ஒருத்தன் எந்த தப்பு பண்ணாலும் எம்பெருமான் மன்னிச்சிடுவான், மோட்சம் கொடுத்துருவான். சரணாகதி பண்ணின பிற்பாடு அவன் தப்பு செஞ்சுட்டான்னு வச்சுக்கோ, தெரியாமல் செஞ்ச தப்பை பகவான் கணக்கிலே எடுத்துக்க மாட்டான். தெரிஞ்சே செஞ்சான்னா ஒரு மைனர் பனிஷ்மெண்ட்டு கொடுத்து அவனை திருத்தி காப்பாற்றிடுவான். நிச்சயம் நரகம் கிடையாது அவனுக்கு, இந்த பிறவி முடிந்தவாறே மோட்சம், அது உறுதி. ஆனால் அந்த உறுதியை குலைக்கிறதுக்கு ஒரு வழி இருக்குது. அது என்னன்னா 2 வழி உண்டு. அதில் ஒரு வழி என்னன்னா, அந்த எம்பெருமானுடைய அடியார்கள்ட்ட நாம் தவறு செய்கிறோம். அவன் ரிபுத்வேஷ்டா இல்லையா, அவன் என் பக்தர்களுடைய ரிப்பு இவன், எனவே இவனை நான் துவேஷிக்கிறேன்னு வருவானாம். அந்த நிலைமைக்கு போகாதீர்கள், பாகவதாச்சாரப்படாதீர்கள் என்று ஆச்சாரியர் நமக்கு அடிக்கடி எச்சரிப்பார்கள். அதுதான் இந்த திருநாமத்தினுடைய விளக்கம். இதன் பின்னணியான ஸ்லோகத்தை சொல்கிறேன் கேளு. தம் தூதம் பாண்டவானாம் விதுர பிதுபுஜம் பிராக துரியோதனஸ்துவம் சம்பந்தி சன்கதம் மாம் பரிஹரதி பவானே துவேஷ்டு பக்தம் ந போஜ்யம் துவேஷ்டாநாகம் ததாஸ்தாம் ஆசு சமசுகிருதோ துவேக்ஷிமே பாண்டவான் துவம்
நாம்னாகம் ரிபுத்வேட்டா ரிபுரபி சுகிருதாம் துவேஷ்யகீனஸ்யமே ரிபுகு என்பதாக துரியோதனுக்கும் கிருஷ்ணனுக்கும் நடந்த உரையாடலாக இந்த ஸ்லோகம் அமைகிறது. பாண்டவதூதனை கேட்டு பார்த்து துரியோதனன் கேட்குறான். விதுர சாப்பாட்டை சாப்பிட்டு வந்திருக்கிற பாண்டவதூதனை பார்த்து துரியோதனன் கேட்டான், என்னுடைய சம்பந்தியாக இருந்து கொண்டு என்னை ஏன் தவிர்க்கிறாய் என்று. அதற்கு எம்பெருமான் சொன்னார், அது கரெக்டு, ஆனால் எதிரியின் சாப்பாடு சாப்பிடக்கூடாது. நான் உன் எதிரி அல்லவே என்றான் துரியோதனன். இருக்கட்டும் அந்த மேட்டர். என்னுடைய உயிரை விட இனிய பாண்டவர்களை நீ வெறுக்கிறாயா இல்லையா? பாண்டவான் திஷசே ராஜன் மம பிராணாகி பாண்டவாக. நீ பாண்டவர்கள் எதிர்க்கிற, பாண்டவர்களை கண்டா உனக்கு பிடிக்கல, அவர்கள்ட்ட தேசம் வச்சிருக்க, பாண்டவருடைய சத்ருதான நீ. ஆமாம் என்றான் துரியோதனன். உடனே பகவான் சொன்னார், பாண்டவான் தொம் நாம்னாகம் ரிபுத்வேஷ்டா. நீ வெங்கடேச சஹஸ்ரநாமத்தை போய் கேளு. 508வது திருநாமம் எனக்கு ரிபுத்வேஷ்டான்னு பேர். இப்போ வேணாலும் போகலாம், எஸ்பிவி சேனலில் போடுவாங்க. கருணாகரன் சொல்கிறான், விளக்கம் கேளு துரியோதனா. நாம்னாகம் ரிபுத்வேட்டா, நான் எதிரிகளை வெறுக்கிறவன்னு பேர். உனக்கு எதிரியே கிடையாதுங்கிறாளே கிருஷ்ணா, உண்மை. ஆனால் என்னுடைய அடியாருடைய எதிரியை நான் வெறுத்து தள்ளுறேன். நாம்னாகம் ரிபுத்வேட்டா ரிபுரபி சுகிருதாம் துவேஷ்யகீனஸ்யமே ரிபு. எனக்கு எதிரியே கிடையாது, ஆனால் என் அடியார்களுக்கு யார் எதிரிகளோ அவர்களை நான் வெறுத்து தள்ளுறேன் என்று கண்ணபிரான் சொன்னான் என்பது பெரிய ஸ்லோகத்தின் பொருள். பகவான் திருவேங்கடமுடையான் எப்படி சொல்லியிருக்கான் பாருங்க. இதற்கு தமிழ் கவிதை பின்னணி இப்பொழுது சொல்லுவோம். பாண்டவதூதா சம்பந்தி ஆவாய், என் மகளின் மாமனாரன்றோ, என் வீட்டூன் ஏன் நீ தவிர்த்தாய், என்றானுக்கு எதிரி பாண்டவ வரியே, என்னடியார் எதிரிதானே எனக்கெதிரி என்பான் ரிபுத்வேஷ்யன் என பேரை ஏற்க வெங்கடவானந்தானே. இந்த பெயரை வருவதற்காக இவ்வளோ பாடுபட்டான். இந்த நாரதர் சொல்கிறார், வசிஷ்டர் ரசிக்கிறார், நாமளும் ரசிக்கிறோம். அன்பர்களே, பாகவதாவச்சாரத்தை தவிர்க்க வேண்டும் என்பதை இவ்வளோ அழகான வரலாறே நம்ம திருவேங்கடமுடையான் காண்பித்தான். ரிபுத்வேஷ்டா, அவனை தியானம் பண்ணி கொண்டு இந்த மந்திரத்தை ஜெபிப்போம், பாகவதாபச்சாரத்தை தவிர்ப்போம். திரிபுத்வேற்றே நமஹா, நமோ வெங்கடேசாயா, வெங்கடத்துறைவார்க்கு நமஹா. நன்றி, வணக்கம். ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि। हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद, प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ।